ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. நான் ஆல்ரெடி என்னோடய பொண்ணோட 4th பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் போட்டிருந்தேன். அது அதோட கண்டினியூஸ் தான் இது. நம்ம ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஆழிமலையிலையும் தென் அந்த பீச்சிலையும் போன வீடியோ தான் நான் போட்டிருந்தோம். தென் அதுக்கப்புறம் கோவில் தரிசனம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விழிஞம் பீச்சுக்கு போகலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நைட்டு டின்னர் நம்ம அவுட் சைடில் தான் சாப்பிட போகிறது. ஸோ அதனால நாங்கள் சீ ஃபுட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் விழிஞம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி நாங்கள் ஆழிமலையிலேருந்து நாங்கள் விழிஞத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் சீ போர்ட் இருக்குது. அதாவது விழிஞம் ஹார்பரா, அதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பேக்கில் இருக்கிறது தான். இந்த சீ போர்ட் மே 2025 தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்மளோட பிஎம் தான் ஓப்பன் பண்ணியிருந்தது. தென் அதுக்கப்புறம் இங்கே அடுத்த ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் எது கிடைக்கும். நமக்கு எந்த மீன் வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணால் போதும், அவங்க ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இங்கே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும். இந்த ஹோட்டல்ஸ் எந்த ஹோட்டலில் போனாலும் ஒன்லி ஃபிஷ் மட்டும்தான் கிடைக்கும். தென் அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு பரோட்டா, புட்டு, தென் அப்பம், இந்த மாதிரி 3 ஐட்டங்கள் தான் போடுவாங்க. வேறு எதுவுமே நமக்கு கேட்டாலும் கிடைக்காது. தென் ஒரு சுலைமான் டீயும் உண்டு. அப்படி நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து அப்புறம் தென் அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கேருந்து கிளம்புனப்போமே 7:30 ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, டைம் 8:30 எல்லாம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்ச கடையில் தான் நம்ம போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரெண்டில் நிறைய ஃபிஷ் ஐட்டங்கள் வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த மாதிரி ஃபிஷ் வேணுமோ அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஆர்டர் பண்ணால் போதும். தென் ஒரு பிளேட்டுக்கு 250 ஸ்டார்ட் ஆகும். தென் அது ஒரு ஃபிஷ்ஷை பொறுத்தது. நாங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 டைப் ஃபிஷ்ஷை நாங்கள் ஆர்டர் பண்ணோம். தென் குழந்தைக்கு அவள் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கட்டியான அந்த மாதிரி முள்ளோட மீனெல்லாம் சாப்பிட மாட்டாள். அதனால அவளுக்கு வேளாம்பல் அந்த மாதிரி டைப்பு முள் இல்லாத மீன் வச்சுள்ள ஃபிஷ் அவளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவளுக்கு கூடுதல் இந்த ஃபிஷ் தான் பிடிக்கும். தென் அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு தென் அங்கே ஒரு ஸ்பெஷல் டீ இருக்கும், சுலைமான் டீன்னு சொல்லுவாங்க. அந்த டீயும் நாங்கள் அது சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. பட் நல்லா இருக்கும் சூடோட குடிக்கும்போது. அப்படியே அதுவும் நாங்கள் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு பீச் சைடு போனோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கிங் டே டைம், பட் இருந்தாலும் நல்ல க்ரௌட். இங்கே நைட்டு தான் கூட்டமே வரும். ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்றதுக்கும் வருவாங்க, தென் டைம் பாஸ் பண்ணதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. இங்கே பார்க்கிங் எல்லாம் விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட் டைமில் 12 o'clock ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் கடல் இதெல்லாம் கொஞ்சம் பீச்சில் அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு தென் ஹார்பரையும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த சைடெல்லாம் அலைகள் ரொம்ப சீட்டமாக இருந்தது. அதாவது இன்றைக்கி ஃபுல் மூன், ஸோ நல்ல சீட்டமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது, பட் நல்ல சவுண்டாகவும் இருந்து. அப்படி கொஞ்சம் நேரம் அங்கே கடற்கரையில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கிளம்பிட்டோம். குழந்தையோட பர்த்டேவை கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். தேங்க்யூ.